அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றளவில் இஸ்லாமிய மார்க்கம் மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மார்க்கமாக இருக்குது. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரி இப்போது தன்னை பற்றிய சுய அறிமுகம் செய்துக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் சுதா. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்பா குருக்களாக தான் இருந்தாங்க. இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா இப்போ என்னோட பேர் நுஸ்ரா ஃபாத்திமா. எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கிறேன். இப்போ மார்க்க கல்விக்காக மதரசா போயிட்டு ஹிஃப்லு பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கிட்டீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க, பொறுமையாக ஆன்சர் பண்ணுவாங்க நான் என்ன கேட்டாலும். அது மூலமாக எனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கிட்டீங்க? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது காரணம் என்னென்னா அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன்னா குர்ஆன்லேயே ஏகப்பட்ட அத்தாட்சிகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணுறாங்க. நிறையா சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி இதுதான் உண்மையான வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது படைத்த இறைவன் இவ்வளோ அத்தாட்சிகளை கொடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து நம்மளை எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் என்னையே வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கத்தை எடுத்துக்கணும்னு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது என்னோட சுயப்பட்ட விருப்பமாக தான் எடுத்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து முஸ்லீம் இல்லை, இப்போ தான் வந்தீங்க, அவங்களே எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நான் அல்லாவுக்கு அஞ்சுறேன். அவன் நரகம் சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. நான் அல்லாவுக்கு கட்டுப்படுறேன். அதனால் இந்த மார்க்கத்தை என்னோட சுய விருப்பத்தைப்படி யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் நான் விருப்பப்பட்டு தான் அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுட்டு இருந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடித்தது என்ன? பல மதம் இருக்க நீங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கிட்டது என்ன காரணம்? எனக்கு இஸ்லாத்தில் பிடிச்சது என்னென்னா, இஸ்லாத்தில் ஒவ்வொரு விஷயமும் அறிவுபூர்வமானதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு தண்ணி குடிக்கிறதுல விஷயமே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை சாதாரணமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அதை சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்தளவுக்கு பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எதிர்த்து பேசுவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனால் இஸ்லாத்தில் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கணும், பெற்றோரை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு இஸ்லாத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அப்பாவுக்கே நான் அதிகமாக மரியாதை கொடுக்கணும். எங்கள் அப்பா மேலே அதிக பாசம் வந்ததே நான் இஸ்லாத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான். பல மதங்கள் இருக்கு. நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது எல்லா வேதங்கள்லையுமே இறைவன் ஒருவன் தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதை எந்த மதமும் செயல்படுத்தலை. குர்ஆன் தான் உண்மைன்னு மற்ற வேதங்களும் நிரூபிக்குது. அறிவுபூர்வமாக சயின்டிஸ்ட் நிறைய ப்ரூஃப் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. நிறைய வேதங்களில் ஆதாரங்களும் இருக்குது. அதனால நான் குர்ஆன் தான் உண்மையான வேதம், இதுதான் நம்மளை படித்த இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம் அப்படின்னு நான் இஸ்லாத்தை நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பின்னாடி கூறக்கூடிய அறிவுரை என்ன? நான் முஸ்லீம்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நிறைய நாம் முஸ்லீமாக இருக்கிறோன்னா நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து தான் நிறைய பேர் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி இந்த மார்க்கம் விமர்சிக்கப்படுதுன்னா அதுக்கு நாம தான் காரணம். இந்த மார்க்கம் வளருது அப்படின்னா அதுக்கும் நாம தான் காரணம். அல்லாவோட உதவியால் நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து தான் இஸ்லாத்தில் இப்படியா நம்ம ஒரு மாதிரி நான் முஸ்லீம்ஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்க நம்மளோட வேதத்தை அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கத்தை முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, குர்ஆனை நம்ம தாய்மொழியில் படிக்கணும். தமிழில் நம்ம மொழியில் படிக்கும்போது தான் அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு நமக்கு புரியும். அதன்படி நம்ம நடக்கணும். இதுதான் நான் முஸ்லீம்ஸ்க்கு சொல்லக்கூடியது. நான் முஸ்லீம்ஸ்க்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ நானே ஒரு ஹிந்துவாக தான் இருந்தேன். ஒரு சிலையை தான் வணங்கிட்டு இருந்தேன். அதில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தேன். ஆனால் அந்த சிலை எனக்குமே நான் கேட்கக்கூடியது அது தரக்கூடியதாக இல்லை. தன்னோட தேவையை அதை நிறைவேற்றக்கூடியது இல்லை. இவ்வளோ நாள் நான் சிலையவாக வணங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் இப்போ வருத்தப்படுறேன். நான் பிறந்ததுலேருந்தே நான் முஸ்லீமாக இருந்திருந்தேன். இன்னும் எவ்வளவோ அமல்கள் செஞ்சுருப்பேன். இன்னும் நிறைய தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்புகளெல்லாம் எப்போவோ திருத்திட்டு இருந்திருப்பேன். இந்த அல்லாஹ் அதாவது நம்மளை படைச்ச இறைவன் ஒருவனாக தான் இருக்க முடியும். இந்த சிலையோ இல்லை கல்லோ மண்ணோ மரமோ பாம்போ சூரியனோ நிலாவோ இது எதுவுமே அதை படித்ததே அதை படித்ததுக்கு ஒருத்தர் இருக்கான். அது
படைப்பாளன் கிடையாது, அது ஒரு படைப்பு தான். அதை நம்ம வணங்கக்கூடாது. நமக்கு சிந்திக்கிறதுக்காக தான் இறைவன் வந்து நமக்கு 6 அறிவை கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு அந்த 6வது அறிவை யூஸ் பண்ணி நம்ம சிந்திச்சு செயல்படணும். அல்லாஹ்வோட விஷயத்தில் நம்ம அவ்வளோ ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை வந்து நாளைக்கு வந்து மறுமை தான். சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது தான். எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. நம்மளை படித்த இறைவனுக்கு இணை வைக்கிறத அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும். படித்த ஒரு இறைவனே வணங்குங்க. இதுதான் நான் முஸ்லிம்ஸுக்கு சொல்லக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின்பு எங்களின் இருதயங்களை தடம் புரளச் செய்து விடாதே. மேலும் இந்த சகோதரியின் மீதும் இவர்களின் குடும்பத்தார் அனைவரின் மீதும் நீ அதிகமதிகம் அருள் புரிவாயாக. மேலும் இந்த உலக மக்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தித்தவளாக நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا